வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம முக்கியமா பார்க்க போறது பழையாறை சிவன் கோவில். இங்க போய் நான் நின்று இந்த கோபுரத்தை பார்த்தபோது என்னுள்ள கலவையான உணர்வுகள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆண்ட மிக முக்கியமான சோழரோட வாரிசான ராஜராஜனும் அவரோட திரு தமக்கையார் குந்தவை தேவியும் வானதியும் மங்கையக்கரசியும் இந்த ஊரில் தான் பிறந்திருக்காங்க. இவங்க எல்லாம் கால் பதித்த இந்த கோவிலுக்குள்ள என்னோட கால் பதியும் அப்படின்னு நான் நினச்சே பார்க்கலங்க. அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்த போது அதில் காலை நான் வச்ச போது எனக்குள்ளே ஏற்பட்ட உணர்வுகள் கண்ணீரும் மகிழ்ச்சியும் கலந்து நான் பொன்னியின் செல்வனையும் பார்த்தேன், படித்தேன். அதனால் உருவானது தான் இந்த வசியின் வாசிப்புகளே. அப்படி இருக்கும் பொழுது அந்த உணர்வுகளை என்னால் சொல்லவே வார்த்தைகள் இல்லை. சரி, இதையே சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா உங்களுக்கும் நல்லா இருக்காது. இதோட சிறப்புகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. இந்த பழையாறை அப்படிங்கிறது நம்மளோட சோழ சாம்ராஜ்யத்தில் மிக முக்கியமான பங்கு எடுத்திருக்குங்க. பல்லவ மன்னர்களுக்கு அடங்கி சோழர்களே சிற்றரசராக இருந்த காலத்திலேயே அவர்கள் வாழ்ந்த இடம்தான் இந்த பழையாறை. பிற்கால சோழர் ஆட்சியில் இந்த ஊர் 2வது தலைநகரமாக சோழர் அரண்மனை, சோழ மாளிகை அப்படின்ற தனி ஊராக இங்கே இருந்திருக்கு. இந்த ஊர் கிபி 7ஆம் நூற்றாண்டில் பழையாறை நகரனும், 8ஆம் நூற்றாண்டில் நந்திபுரம் அப்படின்னும், 9-10ஆம் நூற்றாண்டில் முடிகொண்ட சோழபுரம்னும், 12ஆம் நூற்றாண்டில் ராசபுரம்னு வழங்கப்பட்டிருக்குதுங்க. பழையாறை ஊர் 4 சிறு பிரிவாக பிரிச்சிருக்காங்க. வடதளி, கீழ்த்தளி, மேற்றளி, தென்தளி அப்படிங்கிறது தாங்க. இந்த கீழ்த்தளியில தான் இந்த பழையாறை கோவில் இருக்கிறது. சம்பந்த பெருமான் அப்பரே அப்படின்னு திருவாய் மொழிந்த திருநாவுக்கரசரோட தேவார பாடல் பெற்ற இந்த திருத்தலம் சமணர்களால மறைக்கப்பட்டு அப்பரால உண்ணா நோன்பிருந்து வெளிப்படுத்தப்பட்ட பெருமான் வீற்றிருக்கும் தலம். இங்குள்ள சோம தீர்த்த குளத்துக்கு நீர் சித்த பிரம்மை முதலியவளை போக்க வல்லதுன்னு இப்போ வரைக்கும் நம்பப்படுதுங்க. ராஜராஜ சோழனால திருப்பணி செய்யப்பட்ட இந்த கோவில் அவனோட இயற்பெயரால அருண்மொழி தேவாச்சரம் அப்படின்னு இன்னைக்கும் அழைக்கப்படுகிறது. குந்தவை பிராட்டி இந்த ஊர்ல தான் ராசேந்திரனை வளர்த்தாங்களாம். இந்த தலத்தை சூழ்ந்துள்ள நல்லூர், வலஞ்சுழி, சக்தி முற்றம், பட்டீஸ்வரம், ஆவூர் அப்படிங்கிற 5 தலங்களையும் ஒரே நாள்ல தஷ்ணாயன புண்ணிய நாளில வழிபடுறது அவ்வளவு சிறப்புடையதுன்னு மக்கள் வழக்குல சொல்லப்படுது. மங்கையர்க்கரசி அப்படிங்கிற மணிமுடி சோழரோட மகள் இந்த பழையாறையை தலைநகரமாக கொண்ட ராஜாவோட மகள். அவங்க இந்த ஊரில் தான் பிறந்து நெடுமாறனை திருமணம் செய்து அதற்கப்புறமா சமண மதத்திலிருந்து அவரை சைவ மதத்திற்கு மாற்றிய பெருமை அந்த அம்மையாரத்தாங்க சாரும். அப்பேற்பட்ட புகழ்மிக்க இந்த கோவில் பழையாறை ஊர். அந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த பழையாறை கோவிலோட தலைவரலாறு என்னன்னா, முன்னொரு காலத்தில் கருடன் தன் தாயாரான அவங்களோட அடிமைத்தனம் நீங்கிறதுக்காக தேவேந்திரன்கிட்ட அமிர்த கலசம் பெற்று இந்த தலத்தோட வழியே அவர் வரும்போது அசுரர்கள் அதை பார்த்து கருடனோட சண்டை போடுறாங்க. அப்போ குடத்திலிருந்து 3 துளி நெல்லிவனமான இந்த தலத்தில் சிந்திச்சான். அந்த துளிகள் தான் சிவலிங்கமாகவும் அம்பிகை தீர்த்தம் ஆகிய 3ஆகவும் மாறுச்சான். கருடன் தீர்த்தத்தில் நீராடி இறைவனையும் அம்பிகையும் வழிபட்டு பறந்து போய் உயர்ந்து விட்டது. கருடன் தனியே தன் பெயரால உண்டாக்கிய தீர்த்தம்ன்றதுனால இது சடாய தீர்த்தம் அப்படின்னு வழங்கப்படுது. இந்த ஊரோட தெற்குலையும் வடக்குலையும் முடிகொண்டான் ஆறும் திருமலைராயன் ஆறும் ஓடுது. இந்த முடிகொண்டான் ஆறு தான் முற்காலத்துல பழையாறு அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. அந்த கரையில் உள்ள ஊர் தான் பழையாறை அப்படின்னு அப்போ அழைக்கப்பட்டது. அதோட வடகரையில் உள்ள இந்த ஊர் பழையாறை தான் வடதளின்னு இப்போ சொல்றாங்க. இந்த ஊர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்தில் ஆவூர் சாலையில் உள்ள முழையூர் கிராமம் வழியா பழையாறை வடதளியில இந்த தலத்தை அடையலாம். கும்பகோணம் ரயில் நிலையத்திலிருந்து 8 கிலோமீட்டர்ல தான் இந்த கோவில் இருக்கு. இந்த பழையாறை சோமேஸ்வரர் கோவில்
பாடல் பெற்ற தலங்கள்ல ஒன்று. அப்பர் பாடல் பெற்ற இந்த சிவாலயம் தஞ்சை மாவட்டத்துல தான் அமைஞ்சிருக்கு. அப்பர் உண்ணாவிரதம் இருந்த தலம் என்பதும் இங்க ஐதீகம். காவிரி தென்கரை தலங்கள்ல இது 24வது சிவத்தலமாகும். இங்க சுவாமி வடதளியில சுவாமி விமலநாயகியாக உடனுரை தர்மபுரீஸ்வரராகவும், பழையாறையில சுவாமி சோம கமலாம்பிகை உடனுரை சோமேஸ்வரராகவும் காட்சியளிக்கிறார். இது ஒரு தேவார வைப்புத்தலம். இவ்வளவு புகழ்பெற்ற இந்த தலத்திற்கு நம்ம போய் பார்க்கறது அப்படிங்கிறதே ஒரு சிறப்பு. இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா ஒரு தேர் கோவிலை ரதத்தை இழுத்துட்டு போற மாதிரி தான் இதுல சிறப்பா அமைச்சிருக்கிறாங்க. அவ்வளவு சிற்பங்கள் இருக்குது இந்த கோவில்ல. அந்த கோவில் கோபுரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரன்ஸு அதை தான் நான் காமிச்சிருப்பேன். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சிதிலமாக தான் அடைஞ்சிருக்கு. அது என்னன்னா அந்த காலத்தில் சுண்ணாம்பு கற்களால் தான் முதல்ல செஞ்சுருக்கிறாங்க. குந்தவையோட பாட்டியாராக கருதப்பட்ட அந்த செம்பியன் மாதேவியோட மேற்பார்வையில் குடமுழுக்குகள் மற்றும் அவங்க பொருளுதவி செய்யும் பொழுதுதான் கற்றளியில் கோவில்கள் கட்டும் திருப்பணி கைங்கரியம் அவங்களால, அந்த அம்மாவால் தான் ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கப்புறம்தான் அதை பார்த்து தான் தஞ்சாவூர் கோவில் எல்லாமே பின்னாளில் குந்தவையாலும் ராஜராஜன் சோழர்களாலும் கட்டப்பட்டது. அதனால் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு கற்களால் கட்டப்பட்ட அந்த கோபுரம் சிதிலமடைஞ்சு தான் காணப்படுகிறது. ஆனால் என்னென்னா கோவில் உள்ளெல்லாம் ரொம்ப அழகாகத்தான் இருக்குது. அதை நீங்களே இந்த காணொளியில் பார்த்துருப்பீங்க. ஆனால் கோவிலில் பார்த்தீங்கன்னா கூட்டம் நிறைய இல்லைங்க. ஒருவேளை இந்த விசேஷங்களிலெல்லாம் இந்த கோவிலில் வந்திருப்பாங்களோ என்னவோ தெரியல. மற்றபடி பார்த்தீங்கன்னா கோவில் மூலவரெல்லாம் அப்படியே தான் இருக்க. அருமையான காட்சி, நல்ல ஒரு மன அமைதி, ஒரு அழகான ஒரு கோவில். நம்ம அதை சுற்றி பார்க்கும் பொழுது அவ்வளவு ஒரு திருப்தி யாருமே நாங்கள் போன சமயத்தில் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா அமரநீதி நாயனார் பிறந்த தலம் இது. இங்கே சங்கம வழிபாடு. இது ஒரு முத்தித்தலம். யானிபுரத்துல குரு பூஜை செய்யறாங்க. இந்த தலம் பாத்தீங்கன்னா ராஜகோபுரம்லாம் இங்க பழமை மாறாம 2016 குடமுழுக்கு செஞ்சிருக்காங்க. இந்த கோபுரத்தை அடுத்து பார்த்தீங்கன்னா வலதுபுறம் இந்த கோயிலுக்கான இறைவியான சோம கமலாம்பிகை சன்னதி இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே தென் திசையில் வீர நரசிம்ம சிற்பத்தில் சிற்று உருவத்தில் ஒரு வீரன் ஒருவன் உடைவாளை உருவ மாதிரி நிற்க, அவனோட தலையின் மேலே சிவன் தனது வலது காலை ஊன்றியும் இடது காலை தன்னுடைய தலைக்கு மேல் கொண்டு வலது காதை தொடும் நிலையில் உள்ள காட்சி ஊர்த்துவ தாண்டவம் அப்படின்னு சொல்லும். அந்த சிலை இப்போ முகம் மட்டும் கொஞ்சம் சிதிலம் அடைஞ்சிருக்கு. அந்த வீரன் 3ஆம் குலோத்துங்கனா இருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கருதுறாங்க. அதே மாதிரி அர்த்த மண்டபம், முன் மண்டபம், கருவறை இதெல்லாம் கொண்டுதான் இந்த சன்னதி அமைந்திருக்கு. மூலவர் சன்னதிக்கு உயர்ந்த தளத்தில் படியேறி செல்லும் போது தாராசுரம் ஐராவதீஸ் கோயிலில் காணப்படுற ராஜ கம்பீர மண்டபத்தை போல இருக்கிறது. தேர் போன்ற அமைப்பு இங்கே பார்க்க முடியுது. இந்த மண்டபத்தில் விநாயகர், ராவணன் கைலமலையை தூக்கும் நிலையில் சிவன் இங்கே காணப்படுறார். உள்மண்டலத்தில் சூரியன், சந்திரன், ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர், சேக்கிழார், மங்கையர்கரசியார் சிற்பங்கள்லாம் இங்கே காணப்படுது. கருவறையில் பார்த்தீங்கன்னா மூலவர் லிங்க திருமேனியாக தான் இருக்கிற அழகிய விமானத்தோடு கூடிய கருவறையை சுற்றி வரும்போது கோஷ்டத்தில் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி, உமையொருபாகர், பிரம்மா இவங்கள்லாம் பார்க்குறாங்க. திருச்சுற்றில் விநாயகர், வள்ளி தெய்வயானையோட கூடிய சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வர், நவகிரக சன்னதியெல்லாம் இருக்கிறாங்க. இந்த கோவில் கரையிலையும் நிறைய பாடல் பெற்ற தலங்கள் இருக்குது. இப்பேற்பட்ட இந்த கோவில் நம்ம தரிசிக்கிறதுக்கு நம்மெல்லாம் கண்டிப்பாக முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நம்மளோட பழமையான கோவில்கள் எல்லாம் சிவன் கோயில் ஆகட்டும், வைணவ கோவில்கள் ஆகட்டும் இருக்கட்டும், எதுவோ ஒன்று நம்மளுடைய முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்த
அந்த கோவில்களில் வந்து அதுல பாத்தீங்கன்னா இந்த நம்ம உள்ள இடுக்குலயே வந்து நுழையும் இருக்கிறாங்க. பொழுதுதான் அந்த உணர்ச்சியை உள்வாங்கி சொல்லவே இந்த வார்த்தைகள் வரமாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு இந்த உணர்ச்சிகள் கோவில்ல ததும்பி இருந்து நின்னது கடத்திட்டு எனக்கு. இருக்காங்க. நான் கோவிலுக்குள்ள நுழையும் பொழுது என் ஏன்னா கூடவே இங்க இருந்தும் கட்டப்பட்ட வீடு அது. பிரமிப்பான அந்த அந்த உணர்வு எனக்கு பக்கமும் இருக்கும் தோன்றியது. நம்ம கூடவே வந்து குந்தவை தேவி, அப்பதான் அது வீடு. ராஜராஜ சோழன் இந்த பக்கமும் இவர்கள் இந்த எல்லாம் வாங்க சிலைகள் இருக்கு, அப்படின்னு குட்டி சிலைகள் பயணிக்கிற இருக்கு. மாதிரி ஒரு மகிழ்ச்சி எனக்கு ஏற்பட்டது. ஆனால் கண்களில் நீர்த்துளிகளும் ஏற்பட்டது. இங்க பாருங்க. ஆனால் அது ஒரு அதே போல சந்தோஷமான ஒரு குழந்தை பிறக்கும் போது நம்மளுக்கு எப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும், அது மழலை சொல்ல கேட்கும் போது நம்மளுக்கு எப்படி காதுகள் இனிக்கும், அது